உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஜா செடிகள் இந்த மாதிரி பூத்து குலுங்கணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை வந்து உங்களோட செடிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரீசென்ட் டேஸில் ரோஜா செடிகளை உற்பத்தி செய்யக்கூடிய நர்சரிக்கு போயிருந்தோம். பன்னீர் ரோஜா செடிகளுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்லியிருந்தாங்க. 2 நாளில் பூத்து உதிர்ந்து போகிற இந்த செடிகளில் இந்த காம்பு பகுதியில் மட்டும் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்த மொட்டுக்கள் வராமல் போயிடும். அதனால் கவாத்து செஞ்சு விட்டுடுங்க தம்பி. பூத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணால் போயிடுமா, நல்லா வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு டிஏபியை கொஞ்சம் லைட்டாக கொடுத்து பாருங்க. அதிகமாக கொடுக்கக்கூடாது, கருகி போயிடும்னு சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு அக்கா கூட கேட்டிருந்தாங்க, டிஏபியை போட்டேன் தம்பி, நிறைய போட்டுட்டோம் போல இருக்குது, கருகி போச்சு அப்படின்ட்டு. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. இது வந்து ஒரு செயற்கை உரம். ஒரு செடிகளுக்கு ஒரு 20 பால் வீதத்துக்கு கொஞ்சமாக வேரில் போடாமல் சைடில் போட்டு விடணும். டைரெக்டாக வேர் கொடுத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டு கருகி போக ஆரம்பிச்சிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க எவ்வளோ எடுத்துருக்கோன்னு முதல்ல பாருங்கள். நான் முதல்ல இந்த டிஏபி காமிக்கிறேன். பட் ஆனால் ஒரு செடிக்கு எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 20லேருந்து ஒரு 25 பால் வீதத்துக்கு பாட்டோட ஓரமாக போட்டு விடுறோம். லைட்டாக கிளறிட்டு இந்த மாதிரி போட்டு கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விட்டுடுங்க. எல்லா பூச்செடிகளுக்குமே நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு உரத்தை பயன்படுத்துறது மூலயமா 15லேருந்து 20 நாட்களில் சூப்பரான வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக பூச்செடிகளுக்கு இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய பூக்கள் வந்து உங்களுக்கு செடிகளில் பார்க்க முடியும். அண்டு இந்த மாதிரிலாம் டிப்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசுமை கார்டனிங்கை ஃபாலோ பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அண்டு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பை பை. ஹாப்பி கார்டனிங்.